எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது. ஜார்க்கண்ட், யூபி, நம்ம பாடல விந்தைய மாச்சல யமுனாக இருந்தா அந்த விந்தை மலைக்கு போனோம். உண்மையிலே கொடூரமான இடங்கள். ஒரு நாளைக்கு 452 கிலோமீட்டர் 360 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முடிச்சாச்சு. மலைக்கு மேல மக்கள் கூட்டமா வராங்க. நிறைய இடங்கள் ஆலயம் கட்டணும், பணம் இல்லை. நிறைய மிஷனரிகள் அனுப்பணும், பணம் இல்லை. நான் சொல்றேன், இது வளர்க்கிற ஒரு திருச்சபையா கர்த்தர் நம்புறதுனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு பெரிய அற்புதம் நான் செய்யறேன். நான் சொல்றேன், சின்ன பிள்ளைங்க கூட உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா, உங்களால முடிஞ்சது கொடுக்கறத ஒரு 50 ரூபாய் கர்த்தர் உங்களை நினைக்கிறார். நிச்சயம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கு. இந்த நாளிலும் கூட மிஷனரிகள் பண்ண போறோம். இவங்க மாத்திரம் இல்ல, இந்த சபையே பண்ணமாதான். யாருக்காக? அவர் போல நேசந்தாக ஒண்ணு எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு வீடு கட்டுறோம், எவ்வளவு நகை நட்டு வாங்குறோம். ஆனா தேவனுக்காக, தேவராட்சியத்துக்காக கேட்ட வார்த்தை இறுதியில் பதிஞ்சா நிச்சயம் அன்புக்காக நீங்க செயல்படுவீங்க. இவங்களே ஜெபம் பண்ணி நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஜெபிச்சு நம்ம அனுப்ப போறோம். சந்தோஷமா இந்த சபை தொடர்ச்சியா நடக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். குடும்பத்தை விரோதமாக ஒரு வாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால அவைகள் வாய்க்காத பிரகாசிக்கிற குடும்பமாக மாற்ற போகிற வேலை கிருமிகளுக்காக தூரத்திலிருந்து கடந்து வந்து பயணங்களை பாதுகாத்ததற்காக கிருமிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மாலை கூட கருத்துல வைக்கிறோம். அழைத்து வாங்க, நீங்க பேச வேண்டுமா சொல்லிக்கிறோம். பிதாவே, நாத்துமாவே, நம்முடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சா மிஸ்ரி கை ஜூலை மாதம் 2ஆம் நாளுக்காக ஸ்தோத்திரம். நாள்ல சபை மூலமாக தாங்கின இந்த மிஸ்ரிக்காக ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. கொடுத்த குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். சபையில் வந்திருக்க எல்லாருக்காக செபிக்கிறோம். தகப்பனே, எல்லா குடும்பங்களை ஆஸ்வதிக்கணுமா செபிக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பத்தை ஆஸ்வதிக்கணுமா செபிக்கிறோம். ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி தீவுகள் உமக்காக காத்திருக்கிறது. தீவுகள் இனிமேல் வசனத்துக்காக காத்திருக்கிறது. ஜாதிகளே, கேட்ட வசனங்களை இருக்கிற கிராமங்கள் சொன்னீங்களே, வேத வாக்கியன்படி அறியப்படாத அவர் கோடி ஜனங்களுக்கு அறிவிக்கிற சபையாக மாற்ற போகிற வேளாண் கிருமிகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள யார வியாதியோடு பரிகரத்துடன் காணப்பட்டா தேவனுக்காக தொட வேண்டுமா செபிக்கிறேன். கடன் பிரச்சனை மாற்றிப்பட வேண்டுமா, தகப்பன திருமண தடைகள் மாற வேண்டுமா, கற்பத்து கையில் ஆஸ்வதிக்க வேண்டுமா, கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்க சபை இணைந்து ஊழியத்தை கனப்படுத்தி குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாம பலப்படுத்துகிறாங்க. தகப்பனே, எலியாவை பலப்படுத்தி ஆண்டவருடைய மகிமையினால வல்லமையினால நிரப்பணும் போல பவுல் பார்த்து பயப்படாத கலவாதி நான் உங்களோடு கூட இருக்க நான் கடைசி போய் சொன்னபடியா தகப்பன ஊழியத்தில் ஆண்டவர் இடங்கள்ல ஆண்டவர் போக
அனாயிண்டிங் வல்லமை பராக்கிரமத்தை செய்யும்படியா, மகிமை நிறைந்த வல்லமை தாங்கத்தக்கதா தேவ வல்லமை இறங்கும்படியா கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய கரங்களை தட்டி ஆவியை நிரம்பி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். குடும்பமாய் கர்த்தருக்காக தகப்பதே ஒரு வரலாறு சாமானது ஆண்டவரா பலனடைந்து கலக்குகளை போல செட்டைகளை அடித்து எழும்பி கர்த்தருக்காக தகப்பனை ஊழியர்களை செய்யத்தக்க புது பலத்தினால நிரப்பும்படியா கொஞ்சம் வல்லமை இறக்கும்படியா, மகிமை இறக்கும்படியா, அக்னி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்தும்படியா, தேவ வல்லமை இறக்கும்படியா, சம்பைகள் நொறுக்கி கொடுக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆளுகை செய்வீர்கள், மகிமை கூட மறைத்து கொள்ளும், பலப்படுத்தும், சோர்ந்து போகாமல் கிடந்து போகாமல் பலப்பட்டு நீங்க கர்த்தர் திரும்ப செய்வீராக. இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஒரு ஜப்பு இல்லை. மத்தியில் இருக்கிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. எல்லாரும் அறிக்கை பண்ணலாம். எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அப்படியாக அன்பான குடும்பத்துக்காகவும் அன்பான கிரிஜா சிஸ்டர் அதனால குடும்பத்தை தேவன் நினைத்தருளும்படியாக விதைக்கிறவர்களுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவர் என் தேவன். இந்த சபையிலிருந்து நீங்க விதித்திருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்காக முதலாவது நான் சோதனைகளை செலுத்தி எல்லா கரங்களை உயர்த்தி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு மேல அந்த கரங்கள் நீக்கப்பட முடியாது. அந்த குடும்பத்தை தேவன் நினைத்தருளும்படியாக எதை விதைக்கிறோமோ சிறுக விதைக்கிறோம் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறோம் பெருக அறிவார்கள். உங்களுடைய ஜெபம் ஒரு விதையாக இந்த குடும்பத்துக்கு நான் விதைங்க, மனதார ஜெபிங்க. அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் உயர்த்தப்படும்படியாக, அந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இந்த ஒரு மிஷனரி குடும்பத்தோடு அல்ல இன்னும் அநேக மிஷனரி குடும்பங்களை தாக்கும்படியாய் அந்த குடும்பத்தினுடைய கரம் உயர்த்தப்படுவதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்களாக. உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக, அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இது எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய ராஜ்யம் கட்டும்படியாய் அந்த பிள்ளைகளுடைய கரம் நீட்டப்பட்டதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். அந்த கரம் ஒரு நாளும் குறுகிய போகக்கூடாது ஆண்டவரே. ரமமா நகரம் தான் நகரதுடா ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நீதி எடுக்க வைக்கும்படியான அவங்க செய்கிறதான எந்த வேலையாக இருந்தாலும் எந்த பிசினஸாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. புது பலன் உண்டாகட்டும், புதிய கிருபை உண்டாகட்டும். உங்களுடைய ஊழியத்துக்கு என்று விதைக்கிற அந்த குடும்பம் இந்த பட்டணத்துல உயர்ச்சி இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் சூட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இரண்டாவதாக அருமையான இயேசு நம்முடைய சபை, இந்த சபையினுடைய விசுவாசிகளுக்காக அருமையான ஊழியக்கார குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மார்க் 16:15, உலகமெங்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதுபோல இந்த ஊழியக்கார குடும்பத்தின் மூலமா இந்த பகுதியில அநேகர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. சுகமடைந்து இருக்கிறீங்க, விடுதலை அடைந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வீடுகள் கட்டி இருக்கிறீங்க, பொருளாதாரத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல ஜெயித்து தந்திருக்கிறார். அதுபோல உங்களுடைய ஊழியக்காரருடைய சுகத்திற்காக, வெடத்திற்காக, ஊழியத்தின் இன்னும் வளமை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். உங்களுடைய காரம் ஒரு அருமையான ஊழியக்கார குடும்பத்துக்காக நீட்டுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதி என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சுகத்தை தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆத்ம பாரத்தை நிரப்பபடியா ஜெபம் பண்ணுங்க. ஜெப ஆவியான சபை நிரப்பப்பட ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை இன்னுமா கட்டப்பட ஜெபம் பண்ணுங்க. இன்னும் புதிய ஆத்துமாக்கள் ஒருபடியா ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 10:19
இருக்கும்படியாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. ஓ இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமம் பலத்து இருக்கும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வசனத்தின்படியாக இந்த சபை உம்மால் ஆண்டவர் மீட்டெடுக்கப்பட்டது. உம்முடைய ரத்தத்தினால் கிரயம் செலுத்தி எடுக்கப்பட்ட சபை ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் எந்த தரிசனத்தோடு நீங்க வைத்திருக்கிறீர்களோ அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக, உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, சந்திக்கிற குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும். இந்த சபையில போகிற வார்த்தை சமாதானத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பாஸ்டர்மாவின் குடும்பத்தை தேவன் நினைச்சறிகிறாங்க, விசுவாச பிள்ளைகளை நினைச்சறிகிறாங்க. ஆண்டவரே நீர் முன்பாய் கடந்து சென்று கோணலானவர் எல்லாவற்றையும் செவ்வையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. இயேசுவின் மூலமே குரோச்சும் நல்ல பிதாவே. மூன்றாவதாக பாஸ்டர் சொன்னது போல எத்தனை கோடி ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த குடும்பம் சந்திக்கப்படணும் அப்படின்னா பாஸ்டர் 100 ரூபாய் கேட்டாங்க. ஒரு மீன் கடையை நீங்க போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு மீன் வாங்க மாட்டீங்க. இதே நம்முடைய ஒசூல்ல பிரதேசத்துல பாஸ்டர் சொன்னது 100 ரூபாய்க்கு நீங்க மீன் வாங்க போறீங்க. அந்த 100 ரூபாய் கொடுத்தா கூட உங்களுடைய சபை எத்தனை பிரச்சனையிலே தாங்க முடியும். அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம மீன் வாங்கும்போது ரட்சிக்கப்படாத ஜனங்கள், சந்திக்கப்படாத கிராமங்களை நாம் நினைச்சு பார்க்கணும். இன்னும் மிஷனரிகளை தாங்குவதற்கு, சபையை கட்டுவதற்கு உங்கள் சபை எழுந்து வரணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இன்னும் கரண்டி கொடுக்கத்தக்கதான குடும்பங்கள் எளிப்பு தாங்க, சபையை கட்டத்தக்க ஒரு குடும்பங்கள் எளிப்பு தாங்க. தாவீது தன் ஜனங்களிடம் கேட்ட பொழுது முதலாவது தான் சகோதரத்திலிருந்து பொன்னும் வெளியும் தன்னுடைய ஆலயத்துக்கு கொடுத்தான். பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்தார்கள், மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். எல்லாரும் ஒரு சரி உங்கள்கிட்ட நான் கேட்கிறது, சோத்திரங்களை செலுத்தி ஆண்டவரே கொடுக்கத்தக்க மக்களை எழுப்பித்தாங்க. நாங்களும் மற்றவர்களிடம் கேட்க உதவி செய்யுங்க, எங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்துங்க, நாங்கள் கொடுக்க முன் வருகிறோம் என்று சொல்லி எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய சபை கொடுக்கிற சபையாக மாறட்டும், விதைக்கிற சபையாக மாறட்டும். அநேக பிசினஸ்களை தாங்கக்கூடிய ஆட்களை எழுப்பி தரும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நீ உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு பிசினரி அல்ல ஆண்டவரே. அப்பா தேசத்தில் 146 கோடி மக்கள் இருக்கிறது இந்திய தேசத்தில் ஆண்டவரே. எல்லா மாநிலத்திலும் ஆண்டவர் பிசினஸை எழுப்பத்தக்க, தாங்கத்தக்க ஆட்களை எழுப்பு தர போறதுக்காக நன்றி. எங்களுடைய சபையிலும் ஆட்களை எழுப்பு போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரம் உயர்ந்து இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அது ஆண்டவரே இந்த வருடத்துல இன்னும் ஆண்டவரே மிஷனரி பிரதேச இந்த சபையில நீங்க எழுப்பு தர போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபித்தது, மிஷனரி தாங்க குடும்பத்துக்காக ஜெபித்தது, சபைக்காக ஜெபித்தது, தாங்கக்கூடிய நபர்களை எழுப்பு போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.